இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மைலாட் படத்தோட விமர்சனம். சசிகுமார் நடிச்ச இந்த படத்துல கூடவே சைத்ரா, ஆஷா சரத், குரு சோமசுந்தரம் இப்படி பலரும் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. இசை ஷான் ரோல்டான், இயக்கம் ராஜு முருகன். சில அரசியல் சித்தாந்தங்களை முன்னிறுத்தி பல படங்கள் வந்துட்டு இருக்கு தமிழ்ல. படம் பார்க்கணும்னா குறிப்பிட்ட அந்த அரசியலையும் நம்ம மேல திணிக்காம பொழுதுபோக்கா வர படங்கள் ரொம்பவே குறைஞ்சி போச்சு இப்போ தமிழ்ல. அந்த வகையில தோழர் அப்படின்னு சொல்ற ஒரு அரசியலையும் விதி கர்மா அப்படின்னு சொல்ற இன்னொரு அரசியலையும் வச்சு தம் பக்கம் அரசியல் செய்யறவங்க எல்லாரும் நல்லவங்க அப்படின்னும் எதிர்வினை அரசியல்வாதிகள் எல்லாருமே அயோக்கியர்கள் அப்படின்னு சித்தரிக்கிற இன்னொரு படம் தான் இந்த மைலாட். ஒரு ரிவ்யூவரா என்னுடைய குறிக்கோள், படம்னா அது பொழுதுபோக்குக்காக காசு கொடுத்து நானும் நீங்களும் பார்க்கறது. அந்த படம் பொழுதுபோக்கா இருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். அரசியலை ஒதுக்கி வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்றது தான் என்னுடைய வேலை. இப்ப மேல ரிவ்யூக்குள்ள போகலாம். கதைன்னு பார்த்தா வந்த நீளமான ட்ரெய்லரை பார்த்துருந்தா எல்லாருக்குமே கதை ஈஸியா விளங்கி இருக்கும். முத்து சிற்பி அப்படிங்கிற வேடத்துல வர சசிகுமார் மற்றும் அவருடைய மனைவி சுசீலாவா வர சைத்ராவும் சில காரணங்கள்னால அரசாங்கத்துல இறந்து போயிட்டதா டெத் சர்டிபிகேட் கொடுத்துட்றாங்க. இதனால இவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே செல்லாம போயிடுது. இதுக்கான டீட்டெயில்டு பேக் ஸ்டோரி படத்துல வருது. இதை எதிர்த்து பல போராட்டங்கள் நடத்தியும் ஒன்றும் செல்லுபடி ஆகல. இந்த பகுதிகள்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமா, அவ்வளவா அரசியல் கலப்பில்லாம நல்லாவே வந்திருக்கு. இதே நேரத்துல பெரிய அரசியல் புள்ளி ஒருத்தருக்கு ஒரு கிட்னி தேடுறாங்க அவங்க குடும்பத்துல. சசிகுமாரோட கிட்னி தான் மேட்ச் ஆகுது. இதை வச்சு சசிகுமாரும் தனக்கு நடந்த பிரச்சனைகள், கொடுமைகள் எல்லாத்தையும் தீர்த்துக்க நினைக்கிறாரு. ரொம்பவே பெரிய பலம் வாய்ந்த அந்த அரசியல்வாதியோட பலத்துல பல விஷயங்களையும் சாதிச்சுக்கிறாரு. இதுல பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வருது. கிட்னி விற்பனை ராக்கெட் பத்தியும் கொஞ்சம் டீட்டெயிலா இந்த இடத்துல படத்துல காட்டுறாங்க. கடைசியில என்ன ஆச்சு, சசிகுமார் நிஜமாவே கிட்னியை கொடுத்தாரா? இதுதான் படத்தோட மொத்த கதையே. சிம்பிளா சொல்லணும்னா முதல் பாதி நல்லா விறுவிறுப்பா பொழுதுபோக்கா போகுது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேல கதை பேக் சீட் எடுக்குது. அரசியல் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது. கடைசியில ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு எண்டிங்கோட அரசியல் ஹெவி ஓவர் டோஸோட படம் முடியுது. சசிகுமார் மற்றும் அவருடைய மனைவி பாத்திரம் நல்லாவே ரியலிஸ்டிக்கா எழுதின பாத்திரங்கள். எப்பயும் வர மாதிரி கொஞ்சம் கூடுதலான எமோஷனலான பாத்திரம் அவரோடது. வழக்கமான பாணியிலேயே சசிகுமார் இதுல நல்லாவே நடிச்சிருக்காரு. இவருக்கும் இவருடைய மனைவி சைத்ராவுக்கும் ரொம்பவே டீகிளாமரைஸ்டு லுக்கோட ரொம்ப ரியலிஸ்டிக்கான கெட்டப் தவிர இந்த லொகேஷன், செட்டு, காஸ்டியூம் எல்லாமே ரொம்ப கச்சிதமா இருக்கு. அதே மாதிரி மத்திய மந்திரியா வர ஆஷா சரத் பாத்திரம் நல்ல சொபிஸ்டிகேட்டான லுக்கோட அழகா வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காங்க. பாராட்டுகள். அரசியல் படம்னாலும் மந்திரி குடும்பத்திலேருந்து ஏன் யாருமே அவங்களுக்கு கிட்னி கொடுக்கல அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. இதுக்கு டைரக்டருக்கு நம்முடைய பாராட்டுகள். ஷான் ரோல்டானுடைய இசை, பாடல்கள் இதெல்லாம் ஓகே ரகமா இருந்தது. அரசியல் ஓவர் டோஸையும் தாண்டி குறைன்னு சொல்லணும்னா கிட்னி கொடுக்க சசிகுமார் தனக்கு வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சுக்கிறாரு. சில இடங்கள்ல இதெல்லாம் காமெடியா பொழுதுபோக்கா இருந்தாலும் போக போக செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இது நம்ப முடியாத ரிடிகுலஸ் லெவலுக்கு போய் கொஞ்சம் டிராகும் ஆக ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஒரு 15-20 நிமிஷத்தை குறைச்சிருந்தா படம் இன்னும் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்ப இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல வர அரசியல் உங்களை பெருசா பாதர் பண்ணாதுன்னா தாராளமா படத்தை போய் பாருங்க. ஓரளவுக்கு பொழுதுபோக்கான படம் தான் இது. குடும்பத்தோடைய கூட போய் பார்க்கலாம். அரசியல் பிடிக்காதவங்க ஓடிடியில் வரும்பொழுது பார்த்துக்கோங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5/10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.